ஒரு சோஷியல் மீடியா ஆப் டிசைன் பண்றப்போ, யூசரோட ஏஜ் லிமிட்க்கு சம் கிரைட்டீரியாஸ் இருக்கணும். அதுக்கான ரூல்ஸ நம்ம தான் ஃப்ரேம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உள்ள டேஸ்ல Insta, Facebookலலாம் வந்து யூசரோட மினிமம் ஏஜ் கிரைட்டீரியா வந்து 13ஆ இருக்கணும். ஸோ அந்த யூசர் வந்து 13+ இருந்தா தான் தே கேன் போஸ்ட் கான்டென்ட். இப்படி அவங்க அண்டர் ஏஜா இருக்காங்கன்னா, அந்த அக்கவுண்ட் வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பேரன்டல் கைடன்ஸ் ஆர் அக்கவுண்ட் மேனேஜர் இன்னொருத்தங்க இருக்கணும். மேபி பேரண்ட் ஆர் கார்டியன். அவங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுமே ரிவ்யூ ஆகி தான் அப்லோட் ஆகும். டைரக்ட்டா அப்லோட் ஆகாது. அவங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ் அண்ட் Instagram பாலிசிஸ்க்காக அந்த மாரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸுக்கெல்லாம் வந்து பேசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரொபோசிஷனல் லாஜிக் அப்படின்னு பார்த்தோம். ப்ரொபோசிஷனல் லாஜிக் எல்லாமே ப்ரொபோசிஷன்ஸ் இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி சில கண்டிஷன்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போம். கோட்ல நம்ம யூஸ் பண்ற கண்டிஷன்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் வைல் லூப் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி இஃப் இட் ரெயின்ஸ் த கிரவுண்ட் வில் பி வெட் அந்த மாதிரி ஜெனரிக்கா இருக்கும். இதுவே இந்த சோஷியல் மீடியா எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா, இப்ப நான் போஸ்ட் பண்ணேன் அப்டின்னா, எல்லாராலயும் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஜெனரிக்கா இருக்கணும். ஆனா சப்போஸ் இதுல நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். கேட்டகரி வைஸா பிரிக்கணும். என்னோட போஸ்ட்ட வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். இல்ல என் ஃபாலோவர்ஸும் பார்க்கலாம். இல்ல வந்து பப்ளிக்கா எல்லாருமே பார்க்கலாம். இந்த மாதிரி ஒன் டூ மெனி ரிலேஷன்ஷிப் வேணும்னா, அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ன்னு ஒண்ணு தேவைப்படும். பேசிக் ப்ரொபோசிஷனல் லாஜிக் எல்லாமே ஒன் டூ ஒன் ரிலேஷன்ஷிப் தான். ஜெனரிக்கா எதுவும் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். மழை பெஞ்சா கிரவுண்ட் வெட்டா இருக்கும். லைக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். நம்ம ஜெனரிக்கா கொண்டு வரதுக்காக நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் தேவைப்படுது. அத பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். பொசிஷனல் லாஜிக் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ட்ரூத் வேல்யூ ட்ரூ இல்லன்னா ஃபால்ஸ் இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறது. இதுக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த டெசிஷன் எடுக்கணும். ஃபால்ஸா இருந்தா இந்த டெசிஷன் எடுக்கணும். இந்த மாதிரி இஃப் ட்ரூ இந்த பாத், இஃப் ஃபால்ஸ் இந்த பாத் அப்படின்ட்டு நம்ம சூஸ் பண்றதுக்கு ப்ரொபோசிஷனல் லாஜிக் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் என்னன்னா, நம்ம குடுத்திருக்க சினாரியோல ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றது, அது ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஏத்த மாதிரி ஜெனரிக்கா வந்து ரூல்ஸ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ல வந்து பேசிக்கா 3 விஷயம் இருக்கும். ப்ரெடிகேட்ஸ், வேரியபிள்ஸ், குவான்டிஃபையர்ஸ். வேரியபிள் அப்படிங்கிறது ப்ரொபோசிஷனல் லாஜிக்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பைதான் இஸ் அ புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. பைதான் இஸ் அ புரோகிராமிங் லாங்குவேஜ். சியும் புரோகிராமிங் லாங்குவேஜ் தான். ஜாவாவும் புரோகிராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவ ஜெனரிக்கா கொண்டு வரதுக்கு தான் நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம். வேரியபிள் ரெப்ரசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் அ புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு குடுத்துட்டு, அந்த எக்ஸ்‌க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பைதான், ஜாவா, சி. தென் ப்ரெடிகேட்ஸ் வந்து அதோட ப்ராப்பர்ட்டீஸ டிசைட் பண்றது. ப்ராப்பர்ட்டீஸ்னா இங்க வந்து ஒரு ஃபங்ஷன் லாஜிக் மாதிரி ஜெனரிக்கா. 3 எலிமெண்ட் குவான்டிஃபையர். குவான்டிஃபையர்ஸ் வந்து அதோட ஸ்கோப்ப டிட்டர்மைன் பண்றதுக்கு. இது வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே இந்த ரூல் அப்ளை ஆகுதா? இல்ல ஸ்பெசிஃபிக்கா சில ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளை ஆகுதா? அத பார்க்குறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஒன் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் எல்லாமே பிளேஸ் ஹோல்டர்ஸ் மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் எடுக்கலாம். நம்ம சில இருக்கிற அதே வேரியபிள்ஸ் அதே கான்செப்ட் தான். ஸோ எக்ஸ் இஸ் அ பெர்சன் அப்படின்னு வச்சுட்டோம்னா, எக்ஸ் வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். ஆலிஸ், பாப் இல்ல உங்க நேம் எனிதிங். எக்ஸ் எக்ஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. எனிதிங் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பேசிக் அட்டாமிக் எலிமெண்ட் மாதிரி. செகண்ட் ப்ரெடிகேட்ஸ். ப்ரெடிகேட்ஸ் வந்து ஒரு ஃபங்ஷன்ஸ். அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிய டிஸ்கிரைப் பண்ணலாம். இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப டிஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸ்‌க்கு வந்து நம்ம ஆலிஸ், பாப் எனி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஹியூமன் ஆஃப் எக்ஸ்னா, எக்ஸ் இஸ் அ ஹியூமன் அப்படின்ட்டு மீன் பண்றது. ஸோ எக்ஸ்‌க்கு வந்து நம்ம ஆலிஸ்ன்னு ஒரு வேல்யூ குடுத்தா, ஆலிஸ் வந்து ஹியூமன் தான். ஸோ அந்த ட்ரூத் வேல்யூ வந்து ட்ரூ. இதுவே எக்ஸ் ஈக்குவல் டூ அயர்ன் மேன் சூட்ன்னு வச்சோம்னா, இந்த சூட் இஸ் நாட் அ ஹியூமன். ஸோ ஹியூமன் ஆஃப் எக்ஸ்‌க்கு இங்க வந்து ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸ். ப்ரெடிகேட்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பையும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சே லவ்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய். இட் மீன்ஸ் எக்ஸ் லவ்ஸ் ஒய். ஸோ இங்க நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ டாம் ஹாலண்ட் அண்ட் ஒய் ஈக்குவல் டூ ஜெண்டயானா, தென் லவ்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய்னா லவ்ஸ் ஆஃப் டாம் ஹாலண்ட் அண்ட் ஜெண்டயா. ஸோ தே ஆர் அஃபிஷியலி லவ்வர்ஸ். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. இந்த மாரி ப்ராப்பர்ட்டி ஆர் ரிலேஷன்ஷிப்ப டினோட் பண்றதுக்கு நம்ம ப்ரெடிகேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்படி இருக்கக்கூடிய லாஜிக் இந்த மாதிரி எழுதுறோம்ல, அதுதான் ப்ரெடிகேட்ஸ். தென் தேர்ட் ஒன் குவான்டிஃபையர்ஸ். குவான்டிஃபையர்ஸ் வந்து அந்த நம்ம கண்டிஷன்ல போடுற அந்த லூப் கவுண்ட் மாதிரி. எத்தன டைம் இந்த லூப் ரன் ஆகணும்? யாருக்கெல்லாம் அப்ளை ஆகணும்? எல்லாருக்குமேவா? இல்ல ஸ்பெசிஃபிக்கா சில இட்டரேஷன்ஸ்க்கு மட்டும் தானா? அத டிட்டர்மைன் பண்றதுக்கு. ஸோ குவான்டிஃபையர்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் யுனிவர்சல் குவான்டிஃபையர். செகண்ட் ஒன் எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர்ஸ். யுனிவர்சல் குவான்டிஃபையர்னா ஃபார் ஆல். ஃபார் ஆல்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ ஃபார் ஆல் எக்ஸ் ஹியூமன் ஆஃப் எக்ஸ்னா மார்ட்டல் ஆஃப் எக்ஸ். நம்ம மனுஷங்க அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் டெம்பரரி தான். எப்படியும் ஒரு நாள் சாக தான் போறோம்.
ஸோ இட் மீன்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ், இஃப் எக்ஸ் இஸ் அ ஹியூமன், தென் எக்ஸ் இஸ் மார்ட்டல். இதுக்கு ஈக்குவலன்ட்டா இந்த லாஜிக்க நம்ம கோட்ல போட்டோம்னா இப்படிதான் இருக்கும். இது ஒரு பைத்தான் கோட். ஃபார் எக்ஸ் இன் ஆல் பீயிங்ஸ், இஃப் ஹியூமன் ஆஃப் எக்ஸ்னா அசர்ட் மார்ட்டல் ஆஃப் எக்ஸ். ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். ஹியூமனா இருந்தா தே ஆர் ஒன்லி மார்ட்டல். தென் செகண்ட் டைப் ஆஃப் குவான்டிஃபையர் வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர். எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர்னா நம்மளோட பாப்புலேஷன்ல யாராவது நம்மளோட பாப்புலேஷன்ல அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தங்க அந்த கண்டிஷனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். அட்லீஸ்ட் ஒன் எல்லாரும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் இல்ல. எக்ஸாம்பிள், தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் லவ்ஸ் ஆஃப் எக்ஸ், டிசி. டிசி வந்து லவ் பண்றது அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ன்னு ஒரு பெர்சன் யாராச்சும் இருக்காங்க. தேர் எக்ஸிஸ்ட் சம்ஒன் ஹூ லவ்ஸ் டிசி. ஸோ திஸ் எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் இட் வில் பி ட்ரூ இஃப் அட்லீஸ்ட் ஒன் பெர்சன் சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்கோட பேசிக் என்னன்னு பார்த்தோம்னா வேரியபிள்ஸ்லாம் பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. ஸ்பெசிஃபிக்கா இருந்த ப்ரொபோசிஷனல் லாஜிக்க ஜெனரிக் ஆக்குறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நமக்கு அந்த ஜெனரிக்க ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி வேரியபிள்ஸ் தேவைப்படுது. எக்ஸ், அதுக்கு எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஆலிஸ், பாப், எனி நேம். தென் ப்ரெடிகேட் இருக்கு. அந்த வேரியபிள்க்கு வந்து ஒரு ஃபங்ஷனா டிஸ்கிரைப் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஃபங்ஷன். ஸோ ஹியூமனா, இல்ல வந்து அனிமலா, இல்ல வந்து அதோட ரிலேஷன்ஷிப்ப ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி ஆர் ரிலேஷன்ஷிப். இதோட ஆன்சர் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். ஜெனரிக்கா இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரொபோசிஷன். ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரொபோசிஷன். அதிலேயே ஒரு ப்ராப்பர்ட்டியோ, ரிலேஷன்ஷிப்போ ஆட் பண்ணி ஜெனரிக்கா எல்லாரும் இன்க்ளூட் பண்ற மாதிரி சேஞ்ச் ஆக்குறது தான் ப்ரெடிகேட். ஸோ இட் ஹோல்ட்ஸ் த வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எக்ஸாம்பிள், ஹியூமன் ஆஃப் எக்ஸ் லவ்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய். தென் குவான்டிஃபைஸ்ல 2 பார்த்தோம். ஃபார் ஆல், எக்ஸிஸ்டென்ஷியல். ஃபார் ஆல் அப்படின்னா என்னோட பாப்புலேஷன்ல எல்லாருக்குமே இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். எல்லாருமே இந்த கண்டிஷன செக் பண்ணிட்டு தான் உள்ள என்டர் ஆக முடியும். ஒரு ஃபில்டர் மாதிரி. எல்லா யூசர்ஸ்க்கும் இந்த கண்டிஷன் செக் ஆயிருக்கணும். தேர் எக்ஸிஸ்ட்னா எல்லாருக்குமே செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு டிஸ்டார்ஷன் இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் வந்து கண்டிஷன் ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணாம இருந்திருப்பாங்க. அந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா யாராவது அட்லீஸ்ட் ஒன் யூசருக்கு மட்டும் தான் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். எல்லாரும் இந்த செக்க கோ த்ரூ பண்ணணும்னு அவசியம் இல்ல. யாராச்சும் ஒருத்தர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சோசியல் மீடியா எக்ஸாம்பிள்ல யூசர் வந்து அடல்ட்டா இருந்தாங்க. லைக் 13+ இருந்தா அவங்களால போஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் கோட் லாஜிக் எப்படி போடுவோம்னா, டிஃபைன் அந்த ஃபங்ஷன் மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு டிஃபைன் இஸ் அடல்ட் ஆஃப் யூசர். தென் ரிட்டர்ன் யூசர் ஏஜ் 13 கிரேட்டரா இருந்தா இந்த ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்ல ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ப்ரெடிகேட்ஸ தான் நம்ம வந்து ஃபங்ஷன் லாஜிக்கா கன்வெர்ட் பண்றோம். அதோட ஆன்சர் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஃபங்ஷன். தென் ப்ரெடிகேட் வந்து பூலியன் ஃபங்ஷன்ஸ் இன் கோட். ஏன் பூலியன் ஃபங்ஷன் குடுக்குறோம்னா, இதோட ஆன்சர் வந்து ஐதர் ட்ரூ இல்லன்னா ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூ எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. என்ன கண்டிஷன் இருக்கோ அதோட அந்த ஃபைனல் டெசிஷன். இந்த ப்ரெடிகேட் லாஜிக்கு வந்து இப்ப நம்ம குவான்டிஃபையர் போட்டு எழுதுறோம். எல்லா யூசர்ஸ்க்கும் இந்த ரூல் அப்ளை ஆகணும்னு வேணும் அப்டின்னா, ஃபார் ஆல் யூசர்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ், இஃப் எக்ஸ் இஸ் அன் அடல்ட், தென் எக்ஸ் கேன் போஸ்ட். இதுக்கு வந்து நம்ம கோட் லாஜிக் எப்படி போடலாம்னா, ஃபார் யூசர் இன் யூசர்ஸ், இஃப் த யூசர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 13, தென் யூசர் கேன் போஸ்ட். எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையருக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, பேண்ட் யூசர்ஸ். நம்ம எல்லா சோசியல் மீடியாலயும் சில யூசர்ஸ பேன் பண்ணியிருப்பாங்க. அவங்களால போஸ்ட் பண்ண முடியாது. அந்த லிமிட்டட் டைம் பீரியடுக்கு அவங்களால போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இஃப் எனி ஆஃப் யூசர் டாட் இஸ் பேன், ஏதாவது யூசர் வந்து பேன் ஆயிருக்காங்க அப்படின்னா, தென் தே கான்ட் போஸ்ட். இந்த செக்க வந்து ஃபார் ஆல் போடல. ஃபார் ஆல் போடாம தேர் எக்ஸிஸ்ட்ன்னு போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒரு சோசியல் மீடியா யூசர்ஸ் எல்லாருமே அடல்ட்ஸா இருக்கணும்னு பேசிக் மினிமம் கிரைட்டீரியா இருக்கு. அதனால எல்லா யூசர்ஸ்க்கும் பேசிக்கா அந்த செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள போஸ்ட் பண்ண விடுறோம். ஆனா யூசர் பேன் ஆகுறது வந்து யுனிவர்சலா நடக்காது. தப்பித்தவறி இது ஒரு டிஸ்டார்ஷன் மாரி. தப்பித்தவறி யாராச்சும் பேன் ஆயிருப்பாங்க லிமிட்டட் யூசர்ஸ். அதனால அந்த செக்க வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும்னு அவசியம் இல்ல. யாராச்சும் ஒரு யூசர் பேண்ட் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்க மட்டும் போஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி லிமிட்டடா. ஸோ இங்க நம்ம பார்த்த வேரியபிள் வந்து எக்ஸ். அத வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ண ப்ரெடிகேட் வந்து இஸ் அடல்ட் ஆஃப் எக்ஸ், கேன் போஸ்ட் ஆஃப் எக்ஸ். இன்னொன்னும் பார்த்துருந்தோம் ப்ரெடிகேட். இது எல்லாம் 2மே பூலியன் ஃபங்ஷன் மாதிரி. பூலியன் ஃபங்ஷன்னா ஏன்னா இதோட ஆன்சர் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூ வரும். இல்ல ஃபால்ஸ் வரும். ஸோ இதுக்கு வந்து யுனிவர்சல் ஆக்குறதுக்கு குவான்டிஃபையர்ஸ் பார்த்துருந்தோம். போஸ்ட் பண்றதுக்கு யுனிவர்சல் குவான்டிஃபையர் போட்டிருந்தோம். அந்த மினிமம் ஏஜ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா போஸ்ட் பண்ணணும்னா, இதுக்கு ஃபார் ஆல் யூசர்ஸ் போட்டிருந்தோம். தென் பேண்ட் யூசர்ஸ்க்கு வந்து கிரைட்டீரியா பார்க்குறதுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ல இத எப்படி எழுதணும்னா, ஃபார் ஆல் எக்ஸ் இப்போ அடல்ட்டா இருக்காங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணலாம். ஃபார் ஆல் எக்ஸ்
அடல்ட்டா இல்ல 13 இல்ல அப்டின்னா, அவங்க போஸ்ட்ட வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ண முடியும். தென் பேண்ட் யூசர் செக் பண்றதுக்கு தேர் எக்ஸிஸ்ட் யாராச்சும் ஒரு பேண்ட் லிஸ்ட்ல இருக்காங்க அப்டின்னா, அவங்களால போஸ்ட் பண்ண முடியாது. கேனாட். இதுக்கான கரஸ்பாண்டிங் கோட் லாஜிக் எப்படி இருக்கும்னா, ஃபார் யூசர் அண்ட் யூசர்ஸ் இது வந்து ஆல் யூசர்ஸ்க்கு செக் பண்ற ஃபார் லூப். இஃப் த யூசர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 13 தே கேன் போஸ்ட். இல்லன்னா, அவங்க போஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ண முடியும். தென் பேண்ட் யூசர்க்கு செக் பண்றதுக்கு இஃப் லாஜிக் இஃப் எனி ஆஃப் யூசர் டாட் இஸ் பேண்ட். யாராச்சும் ஒருத்தரோட ஐடி வந்து பேண்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்டின்னா, யூசர் வந்து போஸ்ட் பண்ண முடியாது. ஈக்குவல் டூ ஃபால்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்க நம்ம ரியல் டைம் டெவலப்பர்ஸ் வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு டேட்டாபேஸ்ல யூஸ் பண்ணுவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் ஏஜ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ 30. இதுக்கு ஈக்குவலன்ட் ஆன ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் என்னன்னா, ஃபார் ஆல் எக்ஸ் இஃப் யூசர் ஏஜ் கிரேட்டர் தேன் 30னா தே கேன் போஸ்ட். தே ஆர் எலிஜிபிள் டூ போஸ்ட். இத தான் நம்ம வந்து எஸ்கியூஎல் கொரியா கன்வெர்ட் பண்ணி ஒரு டேட்டாபேஸ்லேருந்து வேல்யூ ரிட்ரீவ் பண்றோம். தென் ஏஐ லாஜிக்ல எக்ஸ்பர்ட் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெசிஷன் ஃப்ரேம் பண்றதுல கூட ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த பேஷண்ட் ஹேஸ் ஃபீவர் அண்ட் காஃப் தென் இது வந்து ஃப்ளூவா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ வந்து நம்ம லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸா கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சாலே, இத வச்சு நம்மளால ஈஸியா கோட் லாஜிக் எழுத முடியும். தென் 3 எக்ஸாம்பிள் ப்ரோகிராம் வெரிஃபிகேஷன்ல கூட யூஸ் பண்ணுவோம். ப்ரோகிராம் வெரிஃபிகேஷன்னா என்னன்னா, நம்ம எழுதின கோட் லாஜிக் கரெக்ட்டா அப்படின்னு செக் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். டிஃபைன் ஆட் ஏ, கமா பி ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து 2யும் ஆட் பண்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். இதோட அவுட்புட் என்னன்னா, ஏ பிளஸ் பின்னு ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபங்ஷன் லாஜிக் கரெக்ட்டான்னு செக் பண்றது தான் ப்ரோகிராம் வெரிஃபிகேஷன். இதுக்கு தான் டெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இத எப்படி வெரிஃபை பண்ணுவோம்னா, டெஸ்ட் கேஸஸ் யூஸ் பண்ணியிருப்போம். லைக் ஏ, கமா பி அப்படிங்கிறப்ப எந்த நம்பர்ஸ் வேணா யூஸ் பண்ணலாம்ல. ஸோ 2மே பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதியிருப்போம். இந்த 2யும் ஆட் பண்றப்போ 5 வருது. ஆக்சுவல் ரிசல்ட்டும் 5 தான். ஸோ இந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிருக்கும். அதுக்கு ஒரு ஒரு டெஸ்ட் இதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ். தென் 2மே நெகட்டிவ் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் கேஸ் போடுவோம். அதுக்கு கம்ப்யூட்டர் குடுக்குற ஆன்ஸரும், ஒரிஜினல் ஆன்ஸரும் கரெக்ட்டா செக் பண்ணணும். தென் 3 ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ், தென் வந்து ஒரு 0 ஆன்ஸர் அந்த மாதிரி மல்டிபிள் சினாரியோஸ்ல டெஸ்ட் கேஸஸ் எழுதி நம்ம செக் பண்ணுவோம். அதோட ஒரிஜினல் ஆன்ஸரும் நம்ம கோட் ரிட்டர்ன் பண்ற ஆன்ஸரும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணா தான், அப்போ இந்த லாஜிக் வந்து ஒர்க் ஆகுது. இப்படிதான் வந்து டெஸ்டர்ஸ்லாம் டெஸ்ட் கேஸஸ் எழுதுவாங்க. ஆனா சில மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் லைக் ஏர்பிளேன்ஸ், மெடிக்கல் டிவைசஸ் அப்புறம் பிளாக் செயினுக்கு வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதுறப்போ, பேங்கிங் டிரான்சாக்ஷன்லலாம் வந்து இந்த மாதிரி மேனுவலா டெஸ்ட் கேஸஸ் எழுதுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான அப்ளிகேஷன் இப்படி பண்ண மாட்டாங்க. இதுக்குன்னு சில டூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார்மல் வெரிஃபிகேஷன் டூல்ஸ் லைக் Z3 சால்வர் இந்த மாதிரி டூல்ஸ்க்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் தான் பேசிஸா இருக்கும். அத வச்சு தான் அவங்க வந்து இன்வாலிட் இன்புட் காம்பினேஷன்ஸ், இன்வாலிட் அவுட்புட் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, அந்த லாஜிக் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. தென் சர்ச்சிங் அல்காரிதம்ஸ், மேப் பேஸ்ட் அல்காரிதம்ஸ் எல்லாமே வந்து பேசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் தான். சர்ச்சிங், சார்ட்டிங் தென் மேப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கிராஃப் தான் வந்து பேசிஸ். அந்த கிராஃப் கனெக்ஷன வச்சு தான் அவங்க நோட்ஸ நேவிகேட் பண்ணுவாங்க. எட்ஜஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு. பேசிக் எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம்னா, அந்த பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் இந்த பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்ன்னு அந்த ஆர்டர் போறது எப்படின்னா, நோட்ஸ் இருக்கும். அதுக்கு எட்ஜஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, நெக்ஸ்ட் நியரஸ்ட்டா எந்த எட்ஜ்க்கு போறோம், இந்த எட்ஜ்க்கு போறோமான்னு செக் பண்றதுக்கு, இதுக்கு பேசிஸ் லாஜிக் வந்து எப்படி வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ல 2 நோட் இருக்கு. எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குதுன்னா, ஃபார் ஆல் எக்ஸ், ஒய் எட்ஜ் அவங்களுக்கு அந்த 2 நோடுக்கும் இடையில எட்ஜ் இருக்குது. அண்ட் இந்த எட்ஜ நம்ம இன்னும் விசிட் பண்ணல. இது எக்ஸ், இது ஒய் அப்படின்னா 2க்கும் இடையில எட்ஜ் இருக்கு. அண்ட் இந்த ஒய்ய நம்ம இன்னும் விசிட் பண்ணல அப்படின்னா, தென் விசிட் ஒய். நெக்ஸ்ட் ஒய்ய தான் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ்ல நெக்ஸ்ட் எந்த நோட நம்ம வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் பேசிஸ வச்சு தான் தென் கோட் லாஜிக்க வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். விச் ஸ்டேட்மெண்ட் யூசஸ் அ யுனிவர்சல் குவான்டிஃபையர். யுனிவர்சல் குவான்டிஃபையர்னா ஃபார் ஆல். ஸோ இங்க வந்து ஆப்ஷன் பி மட்டும் தான் யுனிவர்சல் குவான்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்குது. அண்ட் வாட் இஸ் அ ப்ரெடிகேட் இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக். ப்ரெடிகேட் அப்படின்னாலே இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆர் ரிலேஷன்ஷிப்ப தான் ரெப்ரசென்ட் பண்ணும் ப்ரெடிகேட். அதோட வேல்யூ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு வரும். பூலியன் ஃபங்ஷனுக்கு ஏத்த மாதிரி. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் எ பூலியன் ஃபங்ஷன் ரெப்ரசென்டிங் அ ப்ராப்பர்ட்டி ஆர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்னா என்னன்னா, ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய ப்ரொபோசிஷனல் லாஜிக்க ஜெனரிக்கா மாத்துறதுக்கு. ஸோ ஜெனரிக்கா மாத்துறதுக்கு நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது வேரியபிள்ஸ் தேவைப்படும். அந்த வேரியபிள் நடுஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நம்ம ஒரு ப்ரெடிகேட்ன்னு ஒண்ணு யூஸ் பண்ணோம்.
தென் நம்ம குவான்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணோம். ஃபார் ஆல் இன் எக்ஸிஸ்டென்ஷியல், யுனிவர்சல் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல். ஃபார் ஆல் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்றதுக்காக. அந்த பாப்புலேஷன்ல இருக்கிற எல்லாருமே அந்த ரூல சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்றது. தென் எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் எப்படின்னா, எக்செப்ஷனல் கேஸஸ வந்து ரூல் அவுட் பண்றதுக்காக. டிஸ்டார்ஷன கண்டுபிடிக்கிறதுக்கு. யாராச்சும் தப்பி தவறி யாராவது பேன் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்ஃபெரன்ஸ் ரூல்ஸ் பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். தேங்க் யூ.